ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் மாத கர்ப்பத்தில் என்ன உணவுகள் எல்லாம் சாப்பிட்ணும், என்ன உணவுகள் எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் ரீசெண்ட் டேஸாக இது ரிலேட்டடாகவே கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் புதுசாக ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கிறப்ப இது சாப்பிட்லாமா, அது சாப்பிட்லாமா, இது சாப்பிட்டா நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகிடுமோ, இல்லை மிஸ்கேரேஜ் ஆகிடுமோன்னு நிறைய பயம் அப்படிங்கிறது இருக்கும். அதை தெளிவு பண்ணுற விதமாக இந்த வீடியோ அப்படிங்கிறது இருக்கும். வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாக உங்களுடைய ப்ரெக்னன்சி அப்படின்ற ஜேர்னியில் ஃபர்ஸ்ட் மந்த் அப்படிங்கிறது நீங்கள் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணுறப்பே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் மெடிக்கல் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுடைய பீரியட் ஸ்கிப் ஆகி ஓரிரு வாரங்கள்லேயே உங்களுக்கு முதல் மாதம் கம்ப்ளீட் ஆகும். அதாவது இம்ப்ளான்டேஷன் ஆனதுலேருந்து முதல் மாதம் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த 4 வாரம் அப்படிங்கிறது முடிவடைகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு மாதத்துக்கு 4 வாரங்கள் இருக்கும். 10 மாதங்கள் வரைக்கும் உங்களோட ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது இப்படி தான் கால்குலேட் ஆகி மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட் அப்படிங்கிறது, நான் இந்த உணவு எடுக்கலாமா, அது எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன உணவுகள் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். டெய்லி 3லேருந்து 4 லிட்டர் வாட்டர் அப்படிங்கிறது கம்பல்சரி எடுக்கணும். ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணாலே இல்லை அப்படின்னா நாள் தள்ளி போயிருந்தால் கூட நீங்கள் டெய்லி 3 லிட்டர் வாட்டராச்சும் கம்பல்சரி எடுக்கணும். ஏன்னா ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏர்லி ப்ரெக்னன்சியில், அதாவது இப்போ ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் உடம்புல அதிகப்படியான பிளட் அப்படிங்கிறது தேவை. இதுக்காக அதிகப்படியான ஃப்ளூயிட் அப்படிங்கிறது உங்கள் உடம்புல இன்டேக் ஆகிட்டே இருக்கணும். அதுக்கு நீங்கள் 3 to 4 லிட்டர் வாட்டர் அப்படிங்கிறத எடுக்கணும். ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா நட்ஸ் ஐட்டம் எடுத்துக்கோங்க. நட்ஸ் அப்படின்றதுல நீங்கள் பாதாம் பருப்பு முதல் நாள் நைட்டே 4 பாதாம் ஊற வச்சுடுங்க. அது கூடவே வால்நட் கிடச்சிது அப்படின்னா வால்நட்டு, பிஸ்தா இந்த மாதிரியும் நீங்கள் ஆட் பண்ணி முதல் நாள் நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் காலையிலே எடுத்துக்கோங்க. அதே போல் இந்த நட்ஸ் ஐட்டம் மட்டும் எடுக்கிறோம், இது போதுமே ப்ரோட்டீனுக்கு அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு அஜாக்கிரதையாக இருக்குங்க. டெய்லி ஒரு முட்டை அப்படிங்கிறது கம்பல்சரி எடுத்துக்கணும். ஏன்னா ஏர்லி ப்ரெக்னன்சியில் குழந்தை உருவாகிறதுக்கு ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக உங்கள் குழந்தை வளர்கிறதுக்கு தேவையான ப்ரோட்டீன் ஒரு முட்டையில் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏதாவது கீரைகள் வாரத்தில் 3 டைம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டெய்லி ஏதாவது ஒரு பழம் எடுத்துக்கோங்க. ஏர்லி ப்ரெக்னன்சியில் பொமக்ரானட் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதாவது மாதுளைப்பழம், கொய்யாப்பழம், ஆரஞ்சு பழம், இது 3 கம்பல்சரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸஸாக உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா ஆப்பிள் எடுத்துக்கலாம், ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி இந்த மாதிரி ஐட்டமும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இப்போ நான் சொன்ன எல்லா பழங்கள்லையும் மெயினாக எடுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் டெய்லி ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் எல்லா விதமான விட்டமின்ஸும் இருக்குது, நார்ச்சத்தும் இருக்குது. மலச்சிக்கல் ப்ராப்ளம் வராது. ஏர்லி ப்ரெக்னன்சியில் நிறைய பேருக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கொய்யாப்பழம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி ஏதாவது ஒரு தானியங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுங்க. டெய்லி எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே போல் சீட்ஸ் கிடைச்சா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது பம்கின் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸு, அதே போல் உங்களுக்கு ஆலி விதை இந்த மாதிரி கிடைச்சாலும் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு தானே எடுக்கணும், ஏன் நம்ம இப்போ ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிலர் நினைக்கலாம். இதில் ஒமேகா 3 நல்ல கொழுப்புகள் இருக்கிறதுனால ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம குழந்தை உருவாகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்ப்ளான்டேஷன் இன்னும் ஸ்ட்ராங்காக பதிகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த உணவுகள் எல்லாமே கட்டாயம் இருக்க வேண்டியது. இது இல்லாமல் ஆல்டர்னேட்டிவாக இந்த காய் சாப்பிட்லாமா, அந்த காய் சாப்பிட்லாமான்னு அதனால் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது உங்களுடைய விஷ். என்னென்ன காய்கறிகளும் சரி பழங்களும் சரி எடுக்கக்கூடாது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஸ்வீட்டான பழங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏர்லி ப்ரெக்னன்சியில், அதாவது முதல் 3 மாதங்கள் வரைக்குமே நீங்கள் ஸ்வீட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சப்போட்டா, சீத்தாப்பழம், அதே மாதிரி பப்பாயா. உங்களுக்கு நார்மலாகவே தெரியும் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணாலே இல்லை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் பப்பாயா சாப்பிட மாட்டீங்க. பலாப்பழம், அன்னாச்சி பழம் இது எல்லாமே எடுத்துக்க கூடாது. அதே போல் நிறைய பேர் புதுவிதமான நான் ஃப்ரூட் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன், ட்ராகன் ஃப்ரூட் ட்ரை பண்ணுறேன், இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது துரியன் ஃப்ரூட் வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி புது வகையான பழங்களை வந்து நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் ப்ரெக்னன்சி அப்போ தான் பாசிட்டிவ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் உடம்புக்கு செட் ஆகுமா, செட் ஆகாதா, அலர்ஜி எதுவும் வருமா அப்படிங்கிறதே தெரியாது. அதனால் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது புது டிஷ்ஷு வந்து நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எதுவுமே ட்ரை பண்ணி சாப்பிடாதீங்க. ஃபர்ஸ்ட் 3 months வரைக்குமே அது தேவையில்லாத உடல் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் வராமல் கூட இருக்கலாம். ஆனால் 100% எல்லா நேரத்துலையும் வராதுன்னு நம்மளால் சொல்லிட முடியாதுல்ல. அதனால் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ட்ரைமஸ்டரில் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. குறிப்பாக காய்கறிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாவக்காய் அவாய்ட் பண்ணியிருக்கோங்க, கத்திரிக்காய், அதே மாதிரி கருணைக்கிழங்கு, இது எல்லாமே கொஞ்சம் அலர்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ப்ரொஜெஸ்டானை கம்மி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா
அப்படின்னா உங்களுடைய அந்த ஹார்ட் பீட் வரும்ல, அந்த ஹார்ட் பீட் வர்ற வரைக்குமே அரைக்கீரை அதே மாதிரி முருங்கைக்கீரை ரெண்டையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து லூஸ் மோஷன் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். சிலருடைய பாடி கண்டிஷன் ரொம்ப வீக்காக இருந்து லூஸ் மோஷன் வந்து ரொம்ப லோவாக ஃபீல் ஆகிட்டாங்க அப்படின்னா குழந்தை அதனால் அபார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சொல்கிறேன், சிலருக்கு வந்து கண்டிப்பாக ஒத்துக்கிறோம், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து சில நேரங்களில் இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வேறு, நிறைய உடல் உபாதைகள் வரும். கண்டிப்பாக ஹீட் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முருங்கைக்கீரை சாப்பிட்டா பாடி ஹீட் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த விஷயங்களை சொல்கிறேன். அண்ட் இதை எல்லாத்தையுமே தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்றதுல உலர்ந்த கருப்பு திராட்சை இல்லை அப்படின்னா வேறு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லை பொங்கலுக்கு, அந்த மாதிரி திராட்சையாக இருந்தாலும் சரி, அதே போல் ட்ரை அத்தி, டேட்ஸு இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே எடுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒன்றுக்கு மேலே எடுக்கக்கூடாது. ட்ரை அத்தியும் அதுதான், அதே மாதிரி உங்களுக்கு அந்த டேட்ஸும் அப்படிங்கிறது பேரிச்சம்பழமும் அப்படிங்கிறதான். ஒன்றுக்கு மேலே எடுக்காதீங்க. ஏன்னா கர்ப்பவாய் தசைகளை லூஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நார்மல் ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு இந்த டேட்ஸ் ஹெல்ப்பாக இருக்கும். ஆனால் இயர்லி ப்ரெக்னன்சியில் மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் டேட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒன்று எடுங்க, அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். இதுதான் நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு அண்ட் எடுக்கக்கூடாதது அப்படிங்கிறது. இது இல்லாமல் மறந்தும் எடுத்துக்கக்கூடாத உணவுகள் அப்படிங்கிறதுல முக்கியமானதாக இருக்கக்கூடியது அதிகளவு காரம், அதிகளவு புளிப்பு, அதே மாதிரி அதிக இனிப்புகள் அதிகமாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் டீ, காஃபி எடுக்கிறது இது எல்லாத்தையுமே இயர்லி ப்ரெக்னன்சியில் குறிப்பாக இந்த முதல் மாத கர்ப்பத்தில் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இது எல்லாமே ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோனை கம்மி பண்ணும். அதனால தான் சொல்கிறேன், குழந்தை ஏர்லி ஸ்டேஜில் நல்ல இம்ப்ளான்டேஷன் ஆகணும் அப்படின்னா இது எல்லாமே தவிர்த்துக்கிறது நல்லது. குறிப்பாக நான் மறந்தும் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொன்னதை எடுத்துக்காதீங்க. அளவோடு எடுங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். காரம் வந்து அதிக காரம், அதிக புளிப்பு, அதிகமாக சக்கரை போட்டு டீ, காஃபி இல்லை பால் குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் முதல் மாத கர்ப்பத்தில் நீங்கள் எடுக்கக்கூடியது அண்ட் எடுக்கக்கூடாதது அப்படிங்கிறது. வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டுருங்க. உங்கள் ப்ரெக்னன்சியை ஹெல்த்தி ஆகிறதுக்கான டிப்ஸ் வீடியோஸ் டெய்லி அப்டேட்டடாக வரும். உங்களுடைய கர்ப்பகால பயணம் இனிதாக அமையனது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.